மகாபாரதம் அத்தியாயம் 65. இரண்டாம் நாள் போர். முதல் நாள் போரில் பாண்டவர் சேனை பயத்தால் நிலை குலைந்திருந்ததைக் கண்டு பாண்டவ சேனாதிபதியான திஷ்டத்யும் கவலை கொண்டார். மறுநாள் அவர் தம் சேனையினரை மிகவும் கவனத்தோடு வியூகம் அமைத்து உற்சாகமும் தைரியமும் ஊட்டினார். அதே சமயம் மிகவும் கர்வம் கொண்டவனாக துரியோதனன் தன் சேனையின் மையத்தில் நின்று கவசமணிந்த வீரர்களை, நமது வெற்றி நிச்சயம், உயிரை பொருட்படுத்தாது போர் புரியுங்கள் என்று முழங்கி அவர்களை உற்சாகமூட்டினான். மீண்டும் பீஷ்மர் தலைமையில் கௌரவர் படை பாண்டவர் சேனையை ஆக்ரோஷமாக தாக்க துவங்கியது. திஷ்டத்யும் அமைத்த வியூகம் உடைந்து பாண்டவ சேனையில் மீண்டும் பெருத்த நாசம் உண்டானது. அப்போது அர்ஜுனன் தனது சாரதியாக தேரில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரிடம், இப்படியே நாம் அஜாக்கிரதையாக இருந்தால் நிச்சயமாக பீஷ்மர் நமது சேனையை வெகு விரைவில் அழித்தொழித்து விடுவார். பீஷ்மரை வதம் செய்தால் மட்டுமே நமது சேனை தப்பி பிழைக்கும் என்றான். அது கேட்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, இதோ பீஷ்மரது ரதத்தை நீ அடையுமாறு நான் தேரை செலுத்துகிறேன். அவரை தாக்கிட நீ உன்னை தயார் செய்து கொள் என்றார். அவ்வாறு சொல்லியதோடு ரதத்தை பீஷ்மர் ரதம் இருக்கும் இடத்தினை நோக்கி வேகமாக செலுத்தினார். வெகு வேகமாக தன்னை நோக்கி வரும் அர்ஜுனனை கண்ட பீஷ்மர் அவனை தன் பாணங்களை எய்து வரவேற்றார். வீரர்களுள் சிறந்த வீரர் என்று புகழ் பெற்றிருந்த பீஷ்மர் அர்ஜுனனை குறிவைத்து தமது பாணங்களை எய்தார். துரியோதனன் தன் சேனாதிபதியான பீஷ்மரை எப்போதும் பாதுகாக்குமாறு தனது சேனைக்கு உத்தரவிட்டிருந்தான். அதன்படி அவர்கள் பீஷ்மரை எதிர்த்து போரிட வந்த அர்ஜுனனை சூழ்ந்து கடுமையாக தாக்கினர். ஆனால் சேனையின் தாக்குதலை கொஞ்சம் அலட்சியம் செய்யாது பீஷ்மரை நோக்கி அர்ஜுனனின் தேர் முன்னேறியது. அர்ஜுனனை எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் கௌரவர் பக்கத்தில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகிய மூவர் மட்டுமே. தன்னை தடுத்த கௌரவ சேனையின் ஊடே பிரவேசித்து மகாரதர்கள் அனைவரும் பிரமித்து நிற்க வெகு லாவகமாக பல தேர்களுக்கு இடையே அர்ஜுனனின் ரதமானது வெகு அற்புதமாக இங்கும் அங்குமாக கண்ணுக்கு தெரியாமல் சஞ்சாரம் செய்தது. இதனை கண்டு துரியோதனன் மனம் கலங்கியது. பீஷ்மரிடம் அவன் வைத்திருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைய துவங்கியது. கங்கா புத்திரரே, தாங்களும் துரோணரும் உயிருடன் இருக்கும் போதே இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நமது சேனை முழுவதுமே நாசம் செய்து விடுவார்கள் போலிருக்கிறதே. என் மீது உண்மையான அன்பு கொண்டவனான கர்ணன் பொருட்டு ஆயுதம் ஏந்தாது உள்ளான். நான் ஏமாற்றம் அடைந்து விடுவேன் போலுள்ளது. பல்குணனான அர்ஜுனனை கொல்வதற்கான வழியை உடனடியாக நீர் தேட வேண்டும் என்றான். நடக்கப் போகும் பீஷ்மர்ஜுன போரை காண ஆர்வம் கொண்டு தேவர்களும் கந்தவர்களும் விண்ணில் கூடினர். இருவரது ரதங்களிலும் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. இருவருமே சமபலம் உள்ள வீரர்களாகவும் தங்களது போர்த்திறனை வெளிக்காட்டுவதில் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் நீண்ட நேரம் கடும் போர் புரிந்தனர். இரு தரப்பிலிருந்து கணக்கற்ற பாணங்கள் எய்யப்பட்டன. அம்புகள் எதிர்வந்த அம்புகளை வெட்டி தடுத்தன. சில சமயங்களில் பீஷ்மரின் பாணங்கள் கிருஷ்ணரின் மார்பிலும் பாய்ந்தன. அதனால் உண்டான காயங்களிலிருந்து குருதியானது பெருகி வழிந்து பச்சை வண்ண மேனியின் மலர் பூத்த பிலாச மரம் போன்று தோற்றமளித்தன. கிருஷ்ணன் காயம்பட்டதைக் கண்டு ஆத்திரமடைந்த அர்ஜுனன் பீஷ்மரை முன்னை காட்டிலும் பலமாக தாக்க துவங்கினான். ஆனாலும் பீஷ்மரும் அர்ஜுனனும் தங்கள் இருவரில் யாரும் வெற்றி பெற முடியாது வெகு நேரத்திற்கு அற்புதமாக போர் புரிந்தனர். இரு ரதங்களும் ஒன்றையொன்று தாங்கி இங்கும் அங்குமாக செல்லும்போது இரு தரப்பு சேனைகளுக்கும் அவற்றின் கொடிகளது அடையாளம் ஒன்றே வித்தியாசமாக தெரிந்தது. மற்றபடி எதில் பீஷ்மர் உள்ளார், எதில் அர்ஜுனன் உள்ளான் என்று எவராலும் கணித்து கூற முடியவில்லை. குருச்சேத்திரத்து வீரர்களையும் விண்ணுலக தேவர்களையும் பீஷ்மார்ஜுன போர் வியக்க செய்த அதே நேரத்தில் போர்க்களத்தின் மற்றொரு புறத்தில் துரோணருடன் அவரது பிறவி பகைவனும் பாஞ்சால ராஜனின் மகனும் திரௌபதியின் சகோதரனுமான திஷ்டத்யும் கடும் போர் புரிந்து கொண்டிருந்தான். திஷ்டத்யும்னை துரோணர் கடுமையாக தாக்கி அவனது உடலில் காயங்களை உண்டாக்கினார். ஆனால் அவனோ சற்றும் மனம் கலங்காது துவேஷ சிரிப்பு சிரித்தபடி துரோணர் மீது பாணங்களை பொழிந்தபடி இருந்தான். அவனால் எய்யப்பட்ட பாணங்களையும் சக்தியையும் கதாயுதத்தை துரோணர் வெகு சாமர்த்தியமாக தனது கணைகளால் வெட்டி துண்டாக்கினார். பலமுறை திஷ்டத்யும்னின் வில் துரோணரால் அறுபட்டது. அது மட்டுமல்லாது அவனது சாரதியையும் துரோணர் வீழ்த்தினார். அதனால் கடும் கோபம் கொண்ட திஷ்டத்யும் கதாயுதம் ஒன்றை எடுத்துக்கொண்டு தன் ரதத்திலிருந்து குதித்து துரோணர் மீது பாய வந்தான்.
அவனது கதாயுதத்தை துரோணர் தனது பாணங்களால் விழச் செய்தார். இதனால் ஆத்திரம் கொண்ட திஷ்டத்யும் கத்தியை வீசியபடி யானையின் மீது சிங்கம் பாய்வதை போல் துரோணரை நோக்கி பாய்ந்தான். அதை கண்ட துரோணர் அம்புகளை பொழிந்து அவனை தடுத்ததுடன் மேற்கொண்டு அவன் நடக்க இயலாதபடி நிலையை அவன் அடையுமாறும் செய்தார். அப்போது திஷ்டத்யும்னின் நிலையை அறிந்த பீமன் அங்கு விரைந்து வந்து துரோணரின் மீது பல பாணங்களை விட்டான். இதில் கிடைத்த அவகாசத்தில் திஷ்டத்யும் பீமன் தன் ரதத்தில் ஏறிக்கொண்டு விரைந்தான். இதை கண்டு துரியோதனன் பீமசேனனை தாக்குமாறு கலிங்கர் சேனைக்கு உத்தரவிட்டான். அதன்படி கலிங்கர் சேனை பீமசேனனின் ரதத்தை பின்தொடர்ந்து சென்று சுற்றி வளைத்து தாக்கியது. தன்னை எதிர்த்த கலிங்கர் சேனையை சின்னாபின்னப்படுத்தினான் பீமன். அவனது போர்த்திறனை கண்ட கலிங்கர் சேனை காலதேவனே பீமனின் உருவெடுத்து வந்து கலிங்கரை வதம் செய்கிறானோ என்று பயந்து அலறியது. கௌரவர் சேனை இதனால் உற்சாகமிழந்து பயப்படுவதை கண்ட பீஷ்மர் கலிங்கர் சேனைக்கு உதவிடும் பொருட்டு தமது படையுடன் அங்கு வந்து சேர்ந்தார். பீஷ்மர் தாக்க சென்றதை அறிந்த சாத்தியகியும் அபிமன்யுவும் மற்ற வீரர்களும் பீஷ்மரை சூழ்ந்து ஒரு சேர தாக்கினார்கள். சாத்தியகி விடுத்த அம்பு ஒன்று பீஷ்மரது சாரதியை வீழ்த்தியது. சாரதி கீழே விழுந்ததும் பீஷ்மரது தேரிலிருந்து குதிரைகள் பீத்து கொண்டு எதிர்பாராத வேகத்தோடு போர்க்களத்தை விட்டு பாய்ந்தோடின. இதனை கண்ட பாண்டவர் சேனை குதூகலம் அடைந்து மேலும் கடுமையாக கௌரவ சேனையை தாக்கத் துவங்கியது. அன்று அர்ஜுனன் காட்டிய பராக்கிரமத்தால் கௌரவர் சேனை சேதமடைத்ததுடன் கௌரவர் சேனை உற்சாகம் இழந்து சூரியன் எப்போது மறைவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சூரியன் மறையும் நேரம் வந்ததும் பீஷ்மர் துரோணரை பார்த்து, ஆச்சாரியாரே, போரை இப்போது நிறுத்துவதுதான் நல்லது. நமது சேனை முற்றிலுமாக களைத்தும் பயந்தும் போயுள்ளது என்றார். பாண்டவர் பக்கத்தில் அர்ஜுனன் 4 வித வாத்திய முழக்கங்களோடு வெகுவாக மகிழ படையினர் தங்களது பாசறைக்கு திரும்பினர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.